Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல், ஒரு கருவி தான் என்ன அப்படின்னா ஃபில்டர். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கான இந்த ஃபில்டர் அப்படிங்கிற கமாண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, நேராக நீங்கள் ஹோம் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற கமாண்ட் உண்டு. ஈவன் நார்மலாக நீங்கள் டேட்டா டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற கமாண்ட் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்ட்ரேஷன் கமாண்டை எனேபிள் பண்ணுறதுக்கு பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. உங்கள் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்ட்ரேஷன் கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸலுக்கு தெரியும் எது உங்கள் டேட்டாவோட ஹெட்டிங் அப்படின்ட்டு. ஸோ அப்போ உங்கள் ஹெட்டரை கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹெட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபில்ட்ரேஷன் ட்ராப் டவுன்ஸ் இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நம்ம நினச்ச மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மதன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் தேவைப்படுது. ஸோ நார்மலாக ஸ்டூடெண்ட் நேமோட ஃபில்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக மதன் அப்படிங்கிற நேமை இந்த லிஸ்ட்டில் தேடிட்டு இருந்தால் வேலைக்காகாது. ஸோ சர்ச்சில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மதன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல் டேட்டாவில் மதனோட ரிப்போர்ட்டை மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இந்த கரண்ட் ஃபில்ட்ரேஷன் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், டேட்டா டேப்பில் எங்கே ஃபில்டர் ஆன் பண்ணிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே கிளியர் கொடுத்து நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற கரண்ட் ஃபில்ட்ரேஷனை கிளியர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமோட ஃபில்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி கிளியர் ஃபில்டர் கொடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற கரண்ட் ஃபில்ட்ரேஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா கிளியர் ஆயிரும். ஆனால் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் விதவிதமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபில்டர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் நேமோட ஃபில்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ். ஸோ டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், பிகின்ஸ் வித், எண்ட்ஸ் வித், கண்டெய்ன்ஸ். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆரில் ஆரம்பிக்குதோ, ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு தேவை. ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிகின்ஸ் வித்குள்ளே போயிட்டு ஆர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற ரமேஷ், ராஜேஷ், ராம், ராகேஷ், ஸோ இவங்களோட டேட்டாலாம் இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூட நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க, டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிகின்ஸ் வித்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து எப்படின்னா ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற நேம், அதே மாதிரி எண்ட்ஸ் வித் ஹெச், அதாவது எந்த நேம் ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பித்து ஹெச் அப்படிங்கிற லெட்டரில் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த குறிப்பிட்ட நேமோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ தேவை. ஸோ நார்மலாக நீங்கள் ஓகே கொடுங்களேன், கவனித்து பாருங்கள், ரமேஷ், ராஜேஷ், ராகேஷ். ஸோ ஆரில் ஆரம்பிக்குது, ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பித்து ஹெச்சில் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட் மட்டும் இப்போ நமக்கு என்ன ஆகுது, தனியாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் வருதோ அந்த நேம் மட்டும் இப்போ எனக்கு தனியாக ஃபில்டர் ஆகணும். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்குள்ளே போயிட்டு கண்டெய்ன்ஸ். ஸோ கண்டெய்ன்ஸில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் எஸ். ஸோ அப்படி கண்டெய்ன்ஸ் எஸ் அப்படின்னா அந்த வேர்டுக்குள்ளே அந்த நேமில் எங்கே எஸ் வந்தாலும் சரி அந்த நேமெல்லாம் இப்போ நமக்கு ஃபில்டர் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்படி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை விதவிதமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபில்டர் பண்ணலாம். ஈவன் நார்மலாக நீங்கள் நம்பர்ஸை கூட ஃபில்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆவரேஜ் ஓப்பன் பண்ணி நம்பர் ஃபில்டர்ஸ்குள்ளே போங்க. நம்பர் ஃபில்டர்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் டாப் 10. ஸோ டாப் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டாப் 10 ஆவரேஜை பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடும் ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அப்போ டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, ஈவன் நார்மலாக நீங்கள் நம்பர்ஸை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆவரேஜோட ஃபில்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நம்பர் ஃபில்டர்ஸ். ஸோ நம்பர் ஃபில்டர்லேயும் சேம் தான், ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், டாப் 10. ஓகே, இப்போ நீங்கள் டாப் 10லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஓகே கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ டாப் 10 ஆவரேஜ், டாப் 10% அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஈவன் சில விஷயங்களை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூட என்ன பண்ணலாம் ஃபில்டர் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன்.
இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா நம்பர் ஃபில்டரில் கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்னா 60% மேலே யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் தேவைப்படுது. ஸோ கவனிச்சு பாருங்கள், 60% மேலே யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க ரிப்போர்ட்டில் நமக்கு இப்போ கரெக்டாக என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ரேங்கை கூட ஃபில்டர் பண்ணலாம். பட் ரேங்கை ஃபில்டர் பண்ணும்போது நீங்கள் அங்கே போய் டாப் 10 கொடுத்துறாதீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. மேபி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், இல்லை ஈவன் பிட்வீன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பிட்வீன் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் யாரெல்லாம் ரேங்க்கில் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் தான் தேவை, ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. அப்போ கரெக்டாக அந்த டாப் 10 ரேங்கர்ஸோட ரிப்போர்ட் மட்டும் தான் இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபில்டர் ஆயிருக்கு. ஈவன் நார்மலாக நீங்கள் டேட்டு, மந்த், இயர் எல்லா ஆர்டர்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட கவனித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்டை வந்து எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணோம் அப்படிங்கிற டேட் ஆர்டர் இங்கே இருக்குது. இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக நீங்கள் ஃபில்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், டேட் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த வாரம் மட்டும் நான் யார் யாருக்கெல்லாம் வந்து ஷீட்டை வந்து இஷ்யூ பண்ணன்னு எனக்கு தெரியணும். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் திஸ் வீக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ இந்த வாரம் யாருக்கெல்லாம் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், ரமேஷ், கார்னர், பெஞ்சமின், ராகேஷ், டேனி, இவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்க் ஷீட்டை இஷ்யூ பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தேவை, அதாவது வந்து ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் நான் யார் யாருக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அவங்களுக்கு தான் எனக்கு தேவை அப்படின்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், டேட்டா ஃபில்டருக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிட்வீன். ஸோ பிட்வீனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டேட்டை பிக் பண்ணுறேன். என்ன அப்படின்னா 1st January இல்லையா, 1st Jan. ஸோ ஓகே, Jan 1லேருந்து அடுத்த டேட்டை நம்ம பிக் பண்ணுறோம். பிஃபோர் ஆர் ஈக்குவல் வந்து May 31st. ஓகே, அப்போது January 1லேருந்து 31st May வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோம், ஐ மீன் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணமோ அவங்க மட்டும்தான் இப்போ நமக்கு ஃபில்டர் பண்ணி தேவை. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கவனித்து பார்த்தீங்களா, யார் யாருக்கு அந்தந்த மாதத்தில் நம்ம கொடுத்தோமோ அந்த டேட்டா மட்டும், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா தனியாக ஃபில்டர் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற டேட்டாவில் இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஷேடிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ கலரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இப்போ கிரேட் ஓப்பன் பண்ணுறேன். கிரேட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை கலர். ஸோ அப்போது க்ரீன் கலர் எங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் எனக்கு தனியாக ஃபில்டர் பண்ணி தேவை. ஸோ அக்கார்டிங் டு க்ரீன் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது கவனிச்சு பாருங்கள். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோட கிரேட்ஸ் எல்லாம் க்ரீனில் இருக்கோ அதெல்லாம் நமக்கு இப்போ தனியாக என்ன இருக்குது அப்படின்னா ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ அப்போது எல்லா ஆர்டர்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு தனித்தனி காலம், அதாவது தனித்தனி ஹெட்டிங்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணி பார்க்குறோமே தவிர மல்டிபிள் ஃபில்ட்ரேஷன் நம்ம பண்ணவே இல்லை, மல்டிபிள் ஹெட்டர்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், டேட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எல்லா டேட்டும் தேவையில்லை, ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச். ஸோ இந்த டேட்டில் நான் யார் யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ ஓகே, அண்ட் இதில் யார் யாரெல்லாம் பாஸ் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியணும். ஸோ ரிசல்ட் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட நேம், எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து G அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்குதோ அவங்க மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் நேம் ஓப்பன் பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் பிகின்ஸ் வித் G அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஃபில்ட்ரேஷன்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ செஞ்சுட்டு இருக்கிற கரண்ட் ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். எனக்கு ஃபில்ட்ரேஷனே வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டரே ஆஃப் பண்ணிடலாம். ஆல் ரைட், ஸோ ஃபைனலாக அட்வான்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன். ஸோ நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் இருக்குது. அதில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு 5 ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் தேவை. ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்டோட நேமை குறிப்பாக டைப் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பேசிக் ஃபில்ட்ரேஷனில் வேலைக்காகாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. இப்போது எனக்கு அந்த 5 ஸ்டூடெண்ட்டோட நேமை நான் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 5 ஸ்டூடெண்ட்டோட நேமை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை டார்கெட் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் நேமை டார்கெட் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஹெட்டரை முதல்ல நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணி ஆகணும், டைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஈவன் நீங்கள் மல்டிபிள் ஹெட்டர்ஸ்லேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்கனாலும் இப்போ உதாரணத்துக்கு ரிசல்ட் அப்படின்னா ரிசல்ட்டையும் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும், டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இப்போதைக்கு அந்த ஸ்டூடெண்ட் நேம், இப்போ உதாரணத்துக்கு யாரெல்லாம் எனக்கு தேவை, யாரெல்லாம் குறிப்பிட்ட ஃபில்டர் பண்ணி தேவைன்னா ரமேஷ் தேவை, அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, லில்லி தேவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் தேவை. ஓகே, ஸோ எட்வர்ட் அண்ட் வந்து கோபால், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ராம். ஸோ ராம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக டேட்டா டேப்குள்ளே போங்க. டேட்டா டேப்பில் போயிட்டு அங்கே உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷன் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸலே நார்மலாக உங்களோட டேட்டாவை என்ன பண்ணிடும் அப்படின்னா செலக்ட் பண்ணிடும். ஒருவேளை இந்த மாதிரி எக்கு தப்பாக செலக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிஸ்ட் ரேஞ்ச், இந்த லிஸ்ட் ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேனுவலாக உங்களோட டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள்.
நல்லா கவனிங்க. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். எம்டி ஏரியாவோ இல்லை எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை சேர்த்து என்ன பண்ணுறாதீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக உங்கள் டேட்டா ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த டேட்டாவில் எதை மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டூடெண்ட்டை தான் நமக்கு ஃபில்டர் பண்ணணும். அப்போ க்ரைட்டீரியா ரேஞ்சை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. க்ரைட்டீரியா ரேஞ்சை நீங்கள் கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கேட்ட அந்த 5 ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் இப்போ எக்ஸல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி காமிக்கும். கவனிச்சிங்களா? ரமேஷ், லில்லி, எட்வர்ட், கோபால், ராம். ஸோ உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் வேண்டாம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷனில் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஹெட்டர் மட்டும் கிடையாது, ஈவன் ரிசல்ட், ரேங்க், கிரேட் இந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்டர்ஸை கூட நீங்கள் டைப் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.